அங்க போய் நீங்கள் செய்கிற வழிபாடு என்ன? உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தர்காக்களில் அடங்கி இருக்கிறார்கள் பெரியார்கள், அவுலியாக்கள், மகான்கள் என்று அங்கே போய் முறையிடுகிறீர்கள், கோரிக்கை வைக்கிறீர்கள், தேவைகளை நிறைவேற்றி தாருங்கள் என்று தர்காக்களுக்கு நேர்ச்சி செய்கிறீர்கள். அவுலியாக்களே, என் மோளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து தந்துருங்க, ஒரு ஆடு அறுத்து கந்திரி கொண்டாடிடுறேன். உங்கள் கோரிக்கைகளை, பிரார்த்தனைகளை, தேவைகளை அவுலியாக்கள் என்று சொல்லி தர்காக்களில் முறையிடுகிறீர்கள். இதற்கு நான் அதிக விளக்கம் தர தேவையில்லை. மிக குறைந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேர தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்காத்திலும் நீங்கள் ஓடுகிற அல்ஹம்து சூராவை எடுங்கள். அல்ஹம்து சூரா என்ன சொல்கிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் எச்சகனுக்கே, எச்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேர் அன்புடையவன். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடவே நாங்கள் உதவி தேடுகிறோம். பிரார்த்தனை பண்ணுனா யாரெல்லாம் ஒன்றை தான் பண்ணுவேன். ஒன்றை கேட்கிற பிரார்த்தனையை ஒன்றை மட்டும்தான் கேட்பேன். உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய இடத்துல, கடவுளுடைய ஸ்தானத்துல வச்சு ஒருத்தட்ட கேட்கிறதா இருந்தா அந்த கேள்வி ஒன்றை மட்டும் தான் கேட்பேன். மனுஷன் ஸ்தானத்துல பல பேர்ட்ட கேட்பேன், அது வேற செய்தி. இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒருத்தன் போய் எழுப்பவே ஒரு 50 ரூபா கொடுறா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை பார்ப்பேன், அவன்கிட்ட பணம் இருக்கான்னு பரிசோதனை பண்ணுவேன், கேட்டா தருவானான்னு ஆராய்ச்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் போய் கேட்பேன், கேட்டவன அவன் தருவான் அல்லது தரல இல்லைன்னு சொல்லுவான். இன்னைக்கு நான் அவன்கிட்ட கேட்கிற மாதிரி நாளைக்கு ஏன்ட்ட அவன் கேட்பான். இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒருத்தனிடத்துல கேட்டா நீ யார்கிட்ட வேணாலும் கேட்க தப்பு கிடையாது. ஆனால் ஒருவனை பார்க்காமல் மனதால் நம்பி நமக்கு இவன் உதவி செய்வான் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு அவன் தருகிற உதவியை கண்களுக்கு எதிரே காணாமல் மறைமுகமாக நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உதவி கேட்பதாக இருந்தால் படைத்த இறைவனை தவிர வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது. மனுஷன் கேட்கிற மாதிரி யார்ட்ட வேணாலும் கேளு, தப்பு. அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி யார்ட்டையும் கேட்காத. அதைத்தான் சொல்லுகிறோம், ஒவ்வொரு நேர தொழுகையிலும் சொல்லுகிறோம், இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன். அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேர தொழுகையிலும் வாக்குறுதி கொடுத்தீர்களே, கொடுத்து விட்டு அவுலியாக்களே நீங்க தான் புள்ளைய தரணும்னா அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று? ஒரு மனுஷன் மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை ஏமாத்துறாரே, விட்டு வைக்க மாட்டேங்கிறான். ஏன்னா 500 ரூபா வாங்கிட்டு போய் நாளைக்கு தர்றேன்னு சொன்ன என்னடா ஆளை காணும்னு கழுத்துல கைத்த போட்டு முறுக்குறான். படைச்ச ரப்புல் ஆலமீன்ட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒன்றை தான் கேட்பேன் சொல்லி முடிச்சுட்டு நேரா தர்கால வந்து அவுலியாக்களே உங்கள்கிட்டையும் கேட்கிறோம்னா தூக்கி போட்டு சாத்த மாட்டானா? அல்லாஹ்வுக்கு இது கோபத்தை தராதா? நீ அவன்கிட்ட கேட்கறது ஒரு பாவம், என்கிட்ட தான் கேட்பேன்னு சொல்லிவிட்டு வேற. அண்ணா உங்களுக்கு தான் ஓட்டு வர்றவன்ட்ட பூரா திரும்ப சொல்ல வேண்டியது. சொல்லிட்டு கடைசியில் நேர் எதிராக இன்னொருத்தனுக்கு ஓட்டு போட்டான்ற தெரிஞ்சா எப்படி சொன்னாடா நம்மகிட்ட நமக்கு தான் ஓட்டு, பணத்தை கொண்டு கொடுக்கும்போது அப்படி சிரிச்சுட்டு சொன்னானடா, நாங்கெல்லாம் உங்க கட்சி தானடா, உங்களுக்கு உசுர கொடுப்போம்னாங்கடா சொல்லிவிட்டு ஓட்ட போட்டு கணக்கெடுத்து பார்த்தா கள்ளப்பைய எல்லா பையனும் மாத்தி போட்டிருக்காண்டா, இந்த ஊர்ல ஒரு ஓட்டு கூட நமக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா கட்சிக்காரன் விடுவானா? கொடுத்த பணத்தை பூரா வசூல் பண்ணிடுவான். மனுஷனுக்கே கோபம் வருது. சொல்லிவிட்டு மாற்றம் செஞ்சால் அல்லாட்ட சொல்லிட்டு ஓன்ட்ட தான் கேட்பேன் அவர்கிட்ட போய் கேட்டான் துரோகம் இல்லையா? இறைவனுக்கு கோபத்தை தருகிற காரியம் இல்லையா? அல்லாஹ்விடத்திலே கேட்பதை போல அவரிடத்திலே கேட்கிறீர்களே. அல்லாஹ் எப்படி மறைமுகமாக உதவி செய்வானோ அதுபோல இந்த அவுலியாவும் நமக்கு அறியாத விதத்திலே உதவி செய்வார் என்று நம்பித்தானே கேட்கிறீர்கள்.
இல்ல கேட்ட உடனே அவுளியா கொடுத்துருவாரு அப்படின்னா சரி, கேட்க தப்பு இல்லை. நானும் சேர்ந்து வந்து கேட்கிறேன். 10,000 ரூபாய் செலவுக்கு தேவைப்படுது, அவுளியாட்ட கேட்டா டக்குன்னு கபரை உடைச்சுக்கிட்டு உள்ள இருந்து தூக்கி கையில ஒரு 10,000 ரூபாய் கேட்ட, ஒரு 500 ரூபாய் கேட்ட தூக்கி தந்துருவாருன்னா நானும் வர்றேன், கூட்டிட்டு போ. எங்களுக்கும் தேவை இருக்குதானே செய்யுது. ஒரு கூட்டம் போறதுக்கு எவ்வளவு செலவாகுது? இந்த சீட்டு கூட கொடுத்துட்டாங்க, வசூல் பண்ண சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பு தவிச்சு பார்த்துக்காரு. ஏன் எல்லாம் பஞ்சப்பராரியா உட்கார்ந்துருக்கு? போடுங்க, நீங்க உட்கார்ந்துருக்க சேருக்கு போடுங்க, லைட்டுக்கு போடுங்க, மைக்குக்கு போடுங்க, விளம்பரத்துக்கு போடுங்கன்னு ஊர் உலகத்துல ஒருத்தர் இப்படி கேட்க மாட்டாங்க. எல்லாரையும் கூட்டி கொண்டு உட்கார வச்சு சேர் போட்டு உட்கார்ந்த பிறகு அந்த உட்கார்ந்த சேருக்கு ஒரு 50 பைசா போடணும்னா உலகத்துல தவுஜ மாத்துக்காரன் மட்டும்தான் இப்படி கேட்பான். ஏன் எங்க லெவல் அப்படி? போங்க வசூலுக்கு அள்ளி கொடுங்கம்மா, நிறைய கொடுங்க, எங்களுக்கும் தேவை இருக்குல்ல. உங்கள்கிட்ட கேட்கறது பதிலா அவர் நேரடியா கொடுப்பாருன்னா டைரக்டா அவர் கூட உங்க கூட சேர்ந்து நாங்களும் உள்ள வந்துடுறோம். கொடுக்கட்டும். அவரு செத்தும் குறைய உரத்தார் சீதக்காரி வல்லல் எப்படா கொடுத்தாரு? போய் கேட்டானா, கஷ்டத்தை சொன்னானா, கபரை உடைச்சுக்கிட்டு மோதிரத்தை உடனே கொடுத்தாங்க. கையை நீட்டினானா உள்ள மோதிரம் இருந்துச்சான், உருவிட்டானா. எனக்கு ஒரு 2 மோதிரத்தை கொடுக்க சொல்லு, தங்கம் கூட வேண்டாம், ஒரு 10-20 வெள்ளி மோதிரத்தை கொடுக்க சொல்லு, ஒப்பேத்துக்கிறேன். அப்படி கொடுத்தால் கேளுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. கொடுக்க மாட்டாரு, கொடுக்கலையே, கொடுக்க மாட்டார் உங்களுக்கு தெரியுமே. அப்படி இருந்தும் நீங்கள் கேட்டால் இறைவன் சொன்னார், ஒய்தா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் நான் அருகிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். அழைப்பவரின் அழைப்புக்கு நான் பதில் சொல்லுகிறேன். ஃபல்யஸ்தஜீபூலி. எனவே பிரார்த்திக்கிறவன் என்னிடமே பதிலை தேடட்டும். வல்யுமினூ பி. என்னையே நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன். அவர்கள் நேர் வழியில் இருக்கிறார்கள். சொர்க்கத்திற்குரிய வழியில் யார் இருக்கிறார்? அல்லாஹ்விடமே பிரார்த்திக்கிறவன் சுவன பாதையில் இருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் பிரார்த்தனைக்கு தகுதியானவன் என்று நம்புகிறவன் சுவன பாதையில் இருக்கிறான். அவுளியாக்களிடத்திலும் பிரார்த்திக்கிறான் என்று நம்புகிறவன் நரக பாதையில் இருக்கிறான். அது மட்டுமில்லை, துஆ என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னமோ நம்ம கையேந்தி நமக்கு கஷ்டத்தை கேட்கிறோம், நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்க. அது மட்டுமா? துஆ என்பது இஸ்லாத்தின் பார்வையில் இறைவனுக்கு செய்கிற அற்புதமான ஒரு வழிபாடு, ஒரு இபாதத், ஒரு வணக்கம். நான் சொல்லவில்லை, நபிகளார் சொல்லுகிறார்கள், அத்ஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது அதுவே ஒரு வணக்கம், அற்புதமான ஒரு வணக்கம். ஏன் வணக்கம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலகீனம், இயலாமை, அடிமைத்தன்மை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற இடத்திற்கு பெயர் தான் இபாதத், வணக்கம்னு அர்த்தம். தொழுகிற பொழுது வெளிப்படுகிற அடிமைத்தன்மையை விட துஆ செய்கிற பொழுது வெளிப்படுவது அதிகம். ஏன்? தொழுகும் போது சும்மா நிக்கிறிய, குனிகிறிய, அல்ஹம்து சூரா ஓதுறிய, துணை சூரா ஓதுறீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா துஆ செய்யும் போது பலகீனத்தை பூரா கொட்டுறிய, அழுவுறிய, கடந்து கெஞ்சிரிய அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் உன்னை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா? ரப்பே ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அநியாயம் பண்ணிட்டா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடா அல்லாஹ், இரக்கம் காட்டு அல்லாஹ், உன்னை விட்டா நான் நஷ்டவாரி ஆயிடுவேன் அல்லாஹ், என்னை கைவிட்டுறாத ரப்பே அப்படின்னு நாம செஞ்ச தப்பையெல்லாம் சொல்லி, பலகீனத்தை சொல்லி, இயலாமையை சொல்லி, கஷ்டத்தை சொல்லி, நீதான் பெரியவன், நான் ஒண்ணுமில்லாத அற்பம் என்று சொல்லுகிறோமே, இந்த இடத்திலே நம்முடைய அடிமைத்தன்மை தெளிவாக வெளிப்படுகிறது. அதனால்தான் நபிகளார் சொன்னார்கள், துஆ என்பது ஒரு வணக்கம். அல்லாஹ் தவிர யார்ட்டையும் துஆ செஞ்சிடாத. நீங்க தர்கால போய் துஆ செஞ்சீங்கன்னா அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அல்லாஹ் மட்டும் நான் வணங்க இல்ல. அப்ப அவுளியாக்களே கையேந்தி விட்டா நீங்கள் அவுளியாக்களை வணங்கி விட்டீர்கள். சமீபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முகநூல்களில் பறந்து கொண்டிருக்கிற அவதூறு பல்வேறு பிரச்சாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற மஸ்ஜித் நபவி குப்பா மேட்ரு, அதிலே நாம் பயன்படுத்திய ஒரு வாசகம் தர்காவிற்கு செல்லுகிற பல பேரை கோபப்படுத்துகிறது. என்ன வார்த்தை? கபரு வணங்கிகள். நான் என்ன வணங்க தான் செஞ்சேன், தாங்க முடியல, அல்லாஹ் தானே வணங்கினேன், நான் என்ன கபரை வணங்கினா வணங்கலையே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
உங்களை கோபப்படுத்தணும்னு சொல்லல, அல்லாஹ் சொல்றான் நீ வணங்கத்தான் செய்யற. எப்படி வணங்குற? அவுளியாக்களே கையேந்திட்டா அதுக்கு பேர் தான் வணக்கம். துவா செஞ்சுட்டலப்பா, துவா தான் வணக்கம். நீ நினைச்சுக்கிட்ட தொழுக வணக்கம், நோம்பு வணக்கம், ஹஜ் வணக்கம், ஜகாத் வணக்கம், அதுதான் வணக்கம்னு நினைச்ச. அவைகளும் வணக்கம். அதை தாண்டி துவா என்பது மிகச்சிறந்த ஒரு வணக்கம். அது உங்களுக்கு தெரியல. வணக்கம் என்று புரியாத காரணத்தினால் அந்த வணக்கத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடிப்படை கொள்கையே ஆட்டம் காணுகிறது. தர்காக்களை செல்லுகிற மக்கள் அவர்கள் செல்லுகிற பாதை சுபன பாதை அல்ல. சுபனம் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் தர்காக்களுக்கு செல்வதை நிறுத்துங்கள், பாதையை மாற்றி பள்ளிவாசலின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். அதுவே உங்களை உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற செய்யும். அதே போல வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை, கொள்கையை தாண்டி வழிபாடுகள், வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு தொழுகை. தொழுகை தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். தொழுகையுடைய அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும்? கடையில கொண்டு போய் காசு கொடுத்தா காய்கறி கிடைக்கும். என்ன காசை கொடுத்தா காய்கறி கிடைக்கும்? கள்ள நோட்டை கொடுத்தா கிடைக்குமா? ரூபா நோட்டை கொடுக்கணும் தான். ரூபா நோட்டு கள்ள நோட்டா இருந்துச்சுன்னா நானும் ரூபாயை கொடுத்தேன் இழுத்து போட்டு சாத்துவான், ஜெயில தூக்கி போடுவான். ஏன்னா 500 ரூபா தாளை கொடுத்து அரை கிலோ கத்திரிக்காய் கேட்டது தப்பாடா, 500 ரூபா கொடுத்து கேட்டது தப்பு இல்லப்பா, 500 ரூபா கள்ள நோட்டு கொடுத்து கேட்ட பாத்தியா, அதான் பெரிய தப்பு. இப்ப அதான் மேட்ரு. நீங்கள் தொழுது தப்பு இல்லை, ஆனா தொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம வேறு வழியில தொழுகிறீங்களே, அதான் கள்ள தொழுக. அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் கிடைக்காது, நரகம் கிடைக்கும். இங்கே எப்படி கடைக்கு சென்றால் உங்களுக்கு சாமான் கிடைக்காமல் ஜெயில் கிடைக்கிறதோ, அதே போல அல்லாஹ்விடத்திலே சுவனம் கிடைக்காமல் நரகம் கிடைக்கும். உங்களுடைய தொழுகையாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாளிகளை பத்தி கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில பேரை பத்தி ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுதவன் செத்தாங்க ஒரு வசனத்துல. தொழுதவன் அவனுக்கு கேடு. குர்ஆன்ல இருக்குதுங்க, கதை இல்ல. என்னடா இது புதுசா இருக்கு, தொழுதா சொர்க்கம்னாங்க, தொழுதா நன்மைனாங்க, இப்படி கூட ஒரு வசனம் இருக்கா, தெரியாம போயிடுச்சே. டெய்லி காலங்காத்தா 5 மணிக்கு சுபுக்கு கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருந்தோம், இன்னையோட முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு போறாதீங்க. விளக்குறான் அல்லாஹ். நான் சொன்ன மாதிரி தொழாம உள்டாவா தொழுதானே அவனுக்கு நரகம், அவனுக்கு கேடு. நரகத்திலே அடித்தட்டு வேதனை பெறுகிற முதல் தர மனிதர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் யார்? சந்தர்ப்பவாதிகள். நபிகள் அவருடைய காலத்திலே முஸ்லிம்களை பார்த்தால் முஸ்லிம் என்றும், காபிர்களை பார்த்தால் காபிர்கள் என்றும் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்குகள், சந்தர்ப்பவாதிகள் நரகத்தின் அடித்தட்டிலே கிடப்பார்கள். அதை சொல்லக்கூடிய வசனத்துக்கு மேல் வசனத்துல அவன் என்னவெல்லாம் செஞ்சா தெரியுமா? அவன் தொழுதாங்க. முனாஃபிக்குகள் தொழுதார்கள், தொழுது 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 நரகத்தினுடைய அடித்தளத்துக்கு போய் விட்டார்கள். ஏன்? அவன் உருப்படியா தொழல, தொழ வேண்டிய முறைப்படி தொழல, அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியபடி தொழல, வேற மாதிரி தொழுவான். அவன் சொன்னா, இவன் சொன்னா, அஜர்த்து சொன்னாரு, பெரியார் சொன்னாரு, அத்தாமா சொன்னாங்க என்று தொழுகையை மாற்றி தொழுவான், நரகத்திற்கு போனான். அதனால்தான் நபிகள் நாயகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி சென்றார்கள், தோழர்களே தொழுகையெல்லாம் சொர்க்கத்திற்கு அழைக்காது. சல்லு கமார ஐத்துமூனி உல்சல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அப்படி தொழுங்கள், அந்த தொழுகை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். நீங்கள் தொழுகிற தொழுகை அந்த தொழுகையா? தொழுகையினுடைய முறைகளை சொன்னால் நம்முடைய சமூகத்திலே தொழுகை முறை எப்படி இருக்கிறது? எப்படி திருக்குர்ஆனை தொழுகையிலே ஓதுகிறார்கள்? இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானை அடைய இருக்கிறோம். ரமலானுடைய இரவு தொழுகை ஆரம்பமாகிவிடும். இரவு தொழுகை என்று சொன்னால் முந்தின ஊர்ல இருந்த மெயில் எக்ஸ்பிரஸ் எல்லாம் தாண்டி சூப்பர் பாஸ்ட தாண்டி ஓடுது வண்டி. பட 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 பர பரன்னு பறக்கிறாங்க, தெரியல. இதுவா தொழுகை? இப்படியா தொழ சொன்னார்கள்?
குனிந்து நிமிர்வதற்கு நேரம் கொடுக்கிறீர்களா? தொழுகையிலே ஒவ்வொரு நிலையிலும் உங்கள் உறுப்புகள் அதனதன் இடத்திலே அமைதி பெற வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் அக்பர் என்கிறார். சொல்லி முடித்த அடுத்த நிமிடத்திலே சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்கிறார். ஹமிதாவுடைய கடைசி வார்த்தையிலே மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்கிறார். அப்ப இடையில ஓதுற ஒண்ணுமே இல்லையா? அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன செய்கிறீர்கள்? விளையாட்டா? எண்ணிக்கையை நிறைவாக செய்து விட்டால் அல்லாஹ் ஏமாந்து விடுவானா? நீ 8 தொழுவுத, நான் 20 தொழுவுறேன், எது பெருசு? பாஸா ஃபெயிலான்னு கணக்கு போட்ட மாதிரி தான். நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ். பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? நீ 8 ரக்காத் தொழுதிருக்க, நான் 20 ரக்காத் தொழுதிருக்கேன். நீ தொழுவது பெருசா, நான் தொழுவது பெருசா? எண்ணிக்கை வைத்து தீர்ப்பளிக்கிறவன் இறைவனா? இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாரிக்கும், உங்கள் வெளிப்புற தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ இறைவன் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களின் உள்ளங்களையும் உங்களின் செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான். ஏன் தொழுகிறேன் என்ற எண்ணம், எப்படி தொழுகிறேன் என்ற செயல். ஏன் தொழுகிறேன்? இறைவனுக்காக. எப்படி தொழுகிறேன்? நபிகளார் காட்டிய வழியில். இப்படி இருந்தால் தொழுகைக்கு நன்மை. அப்படியா இருக்கிறது? தராவிகளே சமி அல்லாஹ் லிமன் ஹமிதாவிற்கு பிறகு இடையில ஒரு துஆவை ஓதுவதற்கு நேரம் கொடுத்த ஹாஃபில்கள் எத்தனை பேர்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நியூ என்ட்ரி, நான் கொஞ்சம் ஓல்டு என்ட்ரி. அவர் சொன்ன மாதிரி நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்டு. பல பள்ளிவாசல்கள் இருந்து நான் தொலைக்கிற பள்ளிவாசல்களுக்கு ஆட்களை ஏற்றுமதி செய்யறதுல நானும் ஒரு கிங்கா இருந்தேன் ஒரு காலத்துல. பக்கத்துல அவ்வளவு பள்ளியாச, எல்லா பக்கமும் கூட்டம் குறைஞ்சி நம்ம பள்ளியாசலுக்கு ஆளு. என்னடான்னு கேட்டா அவன் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரங்கிறாரு. அதற்கு தற்றாரியா 40 நிமிஷம் 45 நிமிஷத்துல 20 ரக்காத்து பறக்குதுல. தொழுகையா? இபாதத்தா? இறைவனிடத்தில் ஏற்கப்படுமா? இறைவன் ஒத்துக்கொள்வானா? என்ன விரும்புகிறீர்கள்? யாருக்கு காட்ட செய்கிறீர்கள்? இப்படி தொழுது தொழுது நரகம் செல்ல வேண்டுமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், கவனமற்று தொழுகிறவனுக்கு கேடு என்றார்களே. நீங்கள் கவனமற்று தொழுது நரகம் செல்ல போகிறீர்களா? நபிகளார் காட்டிய வழி அது. விரலை நீட்டி மடக்கு அஷஹது அல்லாஹ் சொன்னவன நீட்டி இல்லல்லான்னு சொன்னவன போற்றுறீங்களே, அல்லது இல்லல்லான்னு சொன்னவன நீட்டி கடைசி வரைக்கும் வைக்கிறீங்களே. ஏன்பா செய்றீங்க? யாருப்பா செஞ்சா? ஒரு ஆதாரம் உண்டா? நபிகளார் செய்தார்கள் என்பதற்கு சான்று உண்டா? ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் அத்தஹியாத்தில் அமர்ந்ததில் இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அழைப்பதை போல ஆள்காட்டி விரலால் அசைத்தார்கள். இதுதானே ஹதீஸ், இதுதானே நாம் நபி வழி. இதை பின்பற்றினால் தானே சொர்க்கம். தொழுகை தொழுகிறீர்கள், ஆனால் அந்த தொழுகை உங்களை சுவன பாதைகளை அழைத்து செல்லவில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒழுங்குகள், ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒன்னுலையும் சொர்க்க பாதை நரக பாதை இருக்குது. திருமணத்துல சொர்க்க பாதையில தான் திருமணம் பண்றோமா? எப்படி இருக்கிற திருமணம்? திருமணத்துடைய பேச்சுவார்த்தை இதில் துவங்குகிறது. எவ்வளவு தருவீர்கள்? நகையாக, பணமாக, காராக, பைக்காக, ஊராருக்கு தெரிந்து தெரியாமல் எவ்வளவு தருவீர்கள் என்ற பேரத்தோடு துவக்குகிறீர்களே, சுவன பாதையா? இறைவன் சொன்ன பாதையா? திருக்குர்ஆன் எத்தனை இடத்தில் பேசுகிறது? ஆண்களே, நீங்கள் பெண்ணுக்கு கொடுத்து மணமுடி, பெண்ணிடத்திலே பெற்று மணமுடிக்காதே. திருமணத்துடைய பேச்சு துவங்கிறது ஹராமல தான். ஆனா திருமண உரைகள்ல எல்லாம் அற்புதமான உரை நிகழ்த்தப்படும். எல்லா திருமண உரைகளிலேயும் ஆலிம்கள் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான ஹதீஸ். நபிகளார் சொன்னார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. உண்மைதான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இந்த திருமணம் நபி முறையா? பெண்ணிடத்திலே வாங்கி செய்கிற திருமணம் நபி வழியா? பெண்ணை கசைக்கு பிழிந்து செய்யப்படுகிற திருமணம் நபி வழியா? பெண்ணை பெற்றவரை பிச்சை எடுக்க வைத்து செய்யப்படுகிற திருமணம் நபி வழியா?
இப்படிப்பட்ட திருமணங்களால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் கொஞ்சமா சமூகத்திலே? வேலி தாண்டுகிற செய்திகள் எல்லா ஊர்களிலும் சகஜமாகிவிட்டது. என்னப்பா வேலி தாண்டு, அந்த புள்ள அங்க போயிட்டா, இந்த புள்ள எங்க போயிட்டா, எந்த ஊருக்கு போனாலும் 4 பஞ்சாயத்து வராம இல்லை. அதிலே நன்றாக கூர்ந்து கவனித்தால் முக்கிய இடத்திலே வரதட்சணையும் இருக்கிறது. இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? நபிகள் நாயகம் காட்டிய அடிப்படையில் திருமணம் இல்லை, நடைமுறை ஒழுங்குகள் எதுவும் இல்லை, திருமணத்துடைய எந்த அம்சமும் இல்லை. மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் மாலை மாற்றுகிறீர்கள். எங்கிருந்து காப்பி எடுத்த கலாச்சாரம் இது? மணப்பெண்ணை கருகமணியால் அலங்கரிக்கிறீர்கள். என்னமா கருகமணி? கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அதுக்கு அத்தாட்சி அடையாளம். மற்றவங்க தாலி கட்டுறாங்க, நீங்க கருகமணி போட்டு கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணிக்கிட்டு, அவ்வளவுதான். எங்க இருக்கிறது கருகமணி கட்ட சொல்லி? கட்டி இருந்த பெண்கள் கலட்டி எறியுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய பாதை சுபட பாதை என்று விரும்பினால் மாற்றார்கள் காப்பி எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இது போன்ற காரியங்களிலிருந்து விலகுங்கள். பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியறதுக்கு தான் கழுத்துல கருகமணி போடுறோம். விளக்கம் வேற. என்ன அற்புதமான விளக்கம்!